दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देव देव, त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीटे, दयानन्दरूपं मदाचार्यमीटे, दयानन्दरूपं मदाचार्यमीटे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி, ஓம் சகனாமவது சகனோ புனக்து சக வீர்யங்கரபாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் கேட்டிருக்கீங்க. விவேக சூடாமணி அப்படிங்கிறது உண்மையிலேயே சூடாமணி தான். சூடாமணி அப்படிங்கிறது கிரீடத்தில் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற ஒரு கல், அதுதான் சூடாமணி என்று சொல்லக்கூடியது. அதுபோல் இந்த அத்வைத சித்தாந்தத்தில் மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டாக இந்த விவேக சூடாமணி சொல்லப்படுகிறது. காரணம் என்னென்னா, ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் டெக்ஸ்ட் இது. இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்தளவு பொதுவாக பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்கிறது. பிரகரண கிரந்தம் அப்படின்னா ஒரு பாடம் படிப்பதற்கு முன்னால் ஆரம்ப பாடம், அதை பற்றி அடித்தளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடியது. அதுக்கு பேர் பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரகரண கிரந்தங்களில் நிறைய ஏகப்பட்டது இருக்குது. ஏக ஸ்லோகிலிருந்து சகசிர ஸ்லோகி வரைக்கும் நிறைய இருக்குது. வேதாந்த சகஸ்ரீ அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அது எல்லாம் விட தலை சிறந்தது இந்த விவேக சூடாமணி. காரணம், ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கொண்டுட்டு வந்து அந்த பிரம்ம ஞானத்தை நமக்கு அழகாக புகட்டக்கூடியதாக இந்த விவேக சூடாமணி இருக்கிறது. இந்த விவேக சூடாமணியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்படிப்பட்ட ஒரு முமுட்சு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு மனுஷானாம் சகசிரேசு கச்சித் எததி சித்தையே எததானபி சித்தானாம் கச்சித் மாம் வேத்தி தத்துவதக என்று பகவான் கீதையில் சொல்கிறார். 1000 பேர் பிறந்தாலும் அந்த 1000 பேரில் 1000 ஒருவருக்கு, பல கோடியில் 1000 ஒருவருக்கு தான் இந்த ஆன்மீக விஷயம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதில் 1000 ஒருத்தருக்கு தான் எது சரியான வழிங்கிறது தெரியும். அதில் 1000 ஒருத்தருக்கு தான் உண்மையான குரு கிடைப்பாங்க. அந்த குரு கிடைச்சாலும் அதில் 1000 ஒருத்தர் தான் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சாஸ்திரங்கள், கீதை, பகவத்கீதை சொல்கிறது. அப்படி அந்த விஷயத்தை இந்த விவேக சூடாமணியில் மிக அழகாக முதல்ல சொல்லியிருக்கிறது. ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம் என்று. மனிதனாக பிறப்பது மிக 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 கடினமானது. காரணம், நீங்கள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. ஒரு மனித பிறவை எடுக்கணும்னா பாபம் புண்ணியம் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். பாபம் புண்ணியம் இரண்டும் ஒரு நேர்கோட்டில் வருகிற போது மட்டும்தான் மனித பிறவி கிடைக்கும். அதனால தான் இந்த பிறவிக்கு மிஸ்ரா என்று சொல்கிறோம்.
சுகதுக்க மிஸ்ரா. சுகமும் துக்கமும் கலந்திருக்கக்கூடிய ஒரு பிறவி இந்த பிறவி. மற்ற பிறவிகள் எல்லாம் சுகம் அதிகமாக இருக்கும், இன்னும் சில இதில் துக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சுகதுக்கம் இரண்டும் சரியாக இருக்கக்கூடியது மனித பிறவி. அப்படி இரண்டும் சமமாக வருவதற்கு எத்தனை பிறவி எடுக்கணும்னு யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு மனித பிறவி கிடைத்திருக்கு. அப்புறம் அந்த மனித பிறவி கிடைச்சாலும் ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம். அதுலேயும் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஆன்மீக நாட்டம் ஏற்படுறது. ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டாலும் மட்டும் நமக்கு எல்லாருக்கும் ஆன்மீக நாட்டம் உடையவர்களுக்கு எல்லாமே இந்த அற்புதமான விஷயங்கள் கிடைக்குமா என்றால் இல்லை. ஏனென்றால் ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. எது ஆன்மீகம்? குறி சொல்கிறவனும் ஆன்மீகங்கிறான், கோயிலுக்கு போகிறவனும் ஆன்மீகங்கிறான், சாமி ஆடுறவனும் ஆன்மீகங்கிறான். எல்லாரும் சாமி சாமி தான். யார் சாமி? இப்போ யார் குரு என்று தேர்ந்தெடுக்கிறதுல மிக மிக கடினமான விஷயம். அதனால் சரியான நரஜென்ம துர்லபம் சதகோடி ஜென்ம புண்ணிய துர்லபம்ன்ற 100 கோடி ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தினுடைய பலன் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக நாட்டத்தை, அதுவும் சரியான குருவை அடைகிறது. அதிலையும் மகாபுருஷ சம்சயம் என்று ஒன்று சொல்கிறார். மகாபுருஷ சம்சயங்கிறது ஆச்சாரியார். ஆச்சாரியாருடைய சேர்க்கை கிடைப்பது என்பது மிக 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 அரிதிலும் அரிதாக இருக்கிறது என்று விவேக சூடாமணியில் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படி பல கோடி மக்களில் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு புத்தகத்தை படிக்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். அதில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த விவேக சூடாமணியில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த 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 சம்சார சாகரம் நமக்கு துக்கத்தை தரக்கூடியது என்கின்ற தோஷ திருஷ்டி நமக்கு வேண்டும் என்று சொல்கிறது. அப்புறம் தோஷ திருஷ்டிக்கு அடுத்தது இதற்கு அதிகாரித்துவம் நமக்கு என்ன? அதிகாரின்னா என்ன? அதிகாரின்னா என்ன? இதா கவர்மெண்ட் வேலை இருக்கிற அந்த அதிகாரியா? இல்லை, வேதாந்தம் படிப்பதற்குண்டான தகுதிகள் என்ன? அப்புறம் இந்த தகுதிகள் எல்லாம் நமக்கு இருக்கிறதா? இப்போ இந்த தகுதிகள் எல்லாம் இல்லாதவங்க அப்போ நமக்கு வேதாந்தம் படிக்க முடியாது, வேணாம் விட்டுட்டு போயிடலாமான்னா, ஒரு ஆள் கூட முழுமையான சாதன சதுர்த்த சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய அத்துணை தகுதிகளும் இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப கடினம். ஒருவேளை பூர்வ ஜென்மத்தில் இதெல்லாம் பண்ணி வந்திருந்தால் மேபி வரலாம். அதனால் இந்த தகுதிகள் அப்போ எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த தகுதிகள் தான் நமக்கு அடிப்படை. ஒரு சாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு இன்டலெக்சுவலி ஒரு நல்ல ஹை லெவலில் இருக்கக்கூடிய கிராஸ்பிங் பவர் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வேதாந்தம் என்பது சொன்ன உடனே புரிந்துவிடும். ஆனால் ஞான பலன் அடைய முடியுமா என்றால் இல்லை. காரணம் என்னென்னா, அது வெறும் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் போயிடும். இப்போ மற்ற மெட்டீரியல் நாலேஜெல்லாம் எப்படியோ அதுபோல் இந்த வேதாந்த தாத்பரியத்தினுடைய ஞானமும் அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற ஞானமும் ஒரு இன்ஃபர்மேஷனாகத்தான் போய்விடுமே தவிர அந்த ஞான பலனை நாம் அனுபவிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதற்கு சாதன சதுர்த்தய சம்பந்தம். அப்புறம் சரி, சாதன சதுர்த்தய சம்பந்தம் இருந்தால் என்ன பண்ணணும்? அதிகாரித்துவம் என்பது இருக்கிறது. ஹரியோம். ஓகே 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 ஸோ அந்த சாதன சதுர்த்தய சம்பந்தம் இருக்கக்கூடிய தன்மையில் அவர்கள் சரியான மூச்சுவை, சரியான ஆச்சாரியாரை அடைந்து இந்த மோட்சத்தை பெற முடியும் என்பதில் மிக மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு பார்ட்டாக இந்த அடுத்த நிலை என்ன, அடுத்த நிலை என்ன, அடுத்த நிலை என்ன என்று கடைசியாக ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூபகுண தோஷ வர்த்திதம் தேசகால விஷயாதி வர்த்திதம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி என்று நிதித்தியாசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இதையெல்லாம் படித்தது மிக மிக சந்தோஷம். ஹரி ஓம்.